விஜய், நிவின் அப்புறம் நம்ம குமரன் 3 பேரும் போட்ட பிளான் படி என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து எப்படியாவது வந்து அந்த ராகவ வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதன்படி வந்து ராகவ பிக்கப் பண்ண அவங்க அம்மா போகும்போது கூடவே இவரும் போகிறாரு. அடுத்து வந்து பிக்கப் பண்ணும்போது கரெக்டாக வந்து வண்டியில் வந்துட்டே வராங்க. என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால் ராகவ் செம்மையாக வந்து யோசிக்கிறாரு. எப்படி வந்து இப்படி மாறினார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன நம்ம சொந்தங்கள் என்றைக்குமே விட்டு போகுமா, என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நீ என் மச்சான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை போடுறாரு மேலே. திடீர் ராகவ் எல்லாத்தையும் மறந்துடு, அதான் நிவின் வந்து இந்த அளவு உங்ககிட்ட பாசமாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா வந்து ஜெயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே ஒன்றா பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நான் பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் ராகவ் கிட்டே எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது, எவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம், அதனால் நீ வேறு காரில் போமா, நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காரில் அவங்க அம்மா அமுச்சிட்டு ராகவ் கூட போகிறாரு. ராகவ் கிட்டே வந்து இங்கெல்லாம் போகலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராரு. அடுத்து ஒரு இடத்துல போய் கார் நிற்கிது. அதை பார்த்துட்டு ராகவ் யோசிக்கிறாரு, எதுக்காக இங்கே வந்து வண்டி நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எல்லாம் காரணமாக தான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் உள்ளே பார்த்துட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே 2 பேருமே வந்து காஃப் கட்டி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ராகவ் அதிர்ச்சி உடனே ராகவ் பிடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எங்கே கூட்டின்னு வந்திருக்கீங்க நிவின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே கூட்டின்னு வந்திருக்கிறான், எல்லாம் கூட்டின்னு இருக்க இடத்துல தான் கூட்டு வந்திருக்கேன், இங்கே பாரு மாமா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னோன்னா, ஆமாடா நான் பண்ணுறது சரியில்லை தான், நீ பண்ணுறது உன் அப்பா பண்ணுறது மட்டும் கரெக்டாக இருக்கா, அதுக்கு தான் இந்த மாதிரி வேலை பண்ணேன் அப்படின்னு. நீங்களாம் யார் அப்படின்னோடனே எல்லாருமே அந்த காஃபை வந்து கழட்டுறாங்க. கழட்டும் நீங்களா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போது உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், அந்த பத்திரத்தை வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து எல்லோரும் பயமுறுத்துறோன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி செம்மையாக டென்ஷன் உங்களெல்லாம் விட மாட்டேன்டா, இப்போ வேணா நீ என்கிட்ட இந்த பத்திரத்தை வாங்கியிருக்கலாம், ஆனால் கூடி சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு பசுபதி வந்து சவால் விட்டுட்டு அவங்க பையனை வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வந்து 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, சாரதா கிட்ட இந்த பத்திரத்தை எதுவுமே கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி இந்த பத்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரி அத்தை இந்த மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணோம், வேறு வழியே கிடையாது, அவன் வந்து பண்ண வேலைக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பதிலடி கொடுக்கணும், அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சாரதாவை. சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. என் பொண்ணுங்க கூட இந்த அளவு எனக்கு வந்து இறங்கி பண்ணலை, நீங்கள் மாப்பிள்ளையாக இருந்துட்டு பையனுங்க மாதிரி எனக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான், விஜய் இந்த ஐடியா கொடுக்கலன்னு நாங்கள் யோசிச்சிருக்க கூட மாட்டோம், உண்மையிலேயே விஜய் தான் எல்லாமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் 2 பேர் பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் தம்பி நீங்கள் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. சாரதா இதில் என்ன இருக்காத்த, நீங்கள் எப்போ என் மகன் சொன்னீங்களோ அப்போவே வந்து நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு அத்தை, அதனால் நீ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு முக்கியம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம கடுப்பாக இருக்குது கங்காவுக்கு, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என் புருஷன் தான் எல்லாம் பண்ணார், ஆனால் விஜய்க்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. எதுக்குடி அப்படின்னோடனே, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அம்மாக்காக, நாங்கள் கூட இவ்வளோ தூரம் பண்ணலை அப்படின்னோடனே, என் அத்தைக்கு நான் பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. உடனே காவேரி வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, இங்கே பாரு உண்மையிலேயே ஒரு சுயநலமும் கலந்துருக்குடி அப்படின்றாரு. அது கேட்டு என்ன சுயநலம் அப்படின்றாங்க. பின்ன என்ன, என் பொண்டாட்டி எப்போவுமே வந்து கஷ்டமாக இருக்கிறதும் அவங்க அம்மா கஷ்டமாக இருக்கிறதும் என்னால் பார்க்க முடியலடி, அத்தை வந்து அன்றைக்கி மனசு வருத்தப்பட்டு பேசினாங்களே அப்போவே யோசனை பண்ணேன், கண்டிப்பாக அத்தைக்கு அந்த வீட்டை மீட்டு தரணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன மீட்டு தர முடியலனாலும் அந்த அந்த மீட்டு தரத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சாச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது, பத்திரம் நம்மக்கிட்ட இருக்கிறது தான் சேஃப்டி அப்படின்றாரு. அது கேட்டு காவேரி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழகிறாங்க. தேங்க்ஸுங்க எனக்கு இத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்லுவேன் காவேரி, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னோடனே, எல்லாம் உனக்காக தாண்டி, உனக்கு நல்லா தெரியும்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அது எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்கிறது காவேரி, சும்மா என்னை சொல்ல வச்சுட்டே இருக்காது காவேரி அப்படின்றாரு விஜய்.